வெல்கம் டு மை சேனல். பொன்னாங்கண்ணி கீரையும் பாசிப்பருப்பும் போட்டு ஒரு கூட்டு பண்ணுறதுக்கு 4 வரமிளகாய், அரை ஸ்பூன் முழு சீரகம், சின்ன தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று, அதே மாதிரி சின்ன மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் ஒன்று ஃபைனாக சாப் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, 5 பல்லு பூண்டு தோல் உரித்தது, ஒரு சின்ன உலக்கில் பாசிப்பருப்பு, கடலைப்பருப்பு 1½ ஸ்பூன். கீரையை நல்லா ஒரு 3 to 4 டைம்ஸ் அலசிட்டு ஒவ்வொரு இலையாக தனித்தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இது ஒரு பெரிய கட்டில் முக்கால்வாசி கீரை அளவுக்கு எடுத்திருக்கேன். பார்க்குறப்போ நிறையா இருக்கும், நம்ம வதக்கிறப்போ இதில் பாதி அளவு குறைஞ்சிரும். ஒரு ஜாரில் பூண்டையும் சீரகத்தையும் சேர்த்து பல்ஸ் மோடில் போட்டு சுற்றி எடுத்துக்கலாம். ப்ரெஷர் பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெய், கடலெண்ணெய் எதுனாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெயோடையே கொஞ்சமாக நான் நெய் சேர்க்குறேன். இது நல்ல ஃப்ளேவருக்காகவும், ஒரு சிலருக்கு பருப்போடு தனியாக நெய் போட்டு சாப்பிட பிடிக்காது. ஸோ நம்ம முதல்ல சமைக்கிறப்ப சேர்த்துட்டோன்னா அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். பட் நெய்யோட ஸ்மெல் தனியாக தெரியாது. அரைச்சிருக்கிற அந்த வெள்ளைப்பூடையும் சீரகத்தையும் ஃபஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ரொம்பலாம் வதக்கலை, அது போட்ட உடனே கீரையும் சேர்த்து நல்லா வதக்கிக்க போகிறேன். நெய்யில் சீரகம் வெள்ளைப்பூடு வதங்குற ஸ்மெல் ரொம்ப நல்லாயிருக்கும், அதுக்காக தான் நான் ஃபஸ்ட்டே சேர்க்குறேன். ஸோ கீரை சேர்த்துட்டுமே கைவிடாமல் ஃபஸ்ட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கணும். ஏன்னா சில சமயம் பூண்டு பாத்திரத்தில் ஒட்டுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்படி வேண்டான்னா கீரை சேர்த்ததுக்கு அப்புறமா கூட வெள்ளைப்பூடு சீரகத்தையும் சேர்த்துக்கலாம். கீரை சேர்த்து லைட்டாக வதக்கிட்டு தக்காளியும் அது கூட நான் சேர்த்துக்கிறேன். ஸோ ப்ரெஷர் பேனில் வேக வைக்கிறதுனால தக்காளி நல்லா மசிஞ்சு கீரையோடு நல்லா பிளெண்ட் ஆகி வரும், அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். கீரை முக்கால்வாசி நல்லா வதங்கணும் எண்ணெயில். அதுக்கப்புறமா வாஷ் பண்ணி வச்சுருக்கிற பாசிப்பருப்பையும் நான் சேர்த்துக்கிறேன். பாசிப்பருப்பு நான் ஊற வைக்கல, ஜஸ்ட் அலசிட்டு நேரடியாக நான் சேர்த்துக்கிறேன். பாசிப்பருப்பு சேர்த்து தண்ணி சேர்த்துக்கிறேன், அப்ராக்சிமேட்டாக ஒரு 1½ டம்ளர். ஸோ கீரை மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அதுக்கப்புறமா வேணும்னா தண்ணி சேர்த்துக்கலாம். ½ ஸ்பூன் மஞ்சத்தூள், உப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 5 விசில்ஸ் வரைக்கும் நான் வச்சு எடுக்க போகிறேன். ஏன்னா பாசிப்பருப்பும் நல்லா வெந்து வரணும், கீரையும் நல்லா மசிஞ்சு வரணும், அதுக்காக தான். ஸோ குக்கரில் ஸ்டீம் அடங்குற அந்த மீன் டைமில் தாளிக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பை சேர்த்துக்கிறேன். கடலைப்பருப்பு சேர்த்து லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற டைமில் ½ ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். ½ ஸ்பூன் முழு சீரகத்தையும் நான் சேர்த்துக்கிறேன். வரமிளகாயை கையால் 1-2 நம்ம கிள்ளி போட்டுக்கணும். கொஞ்சம் கருவேப்பிலை, வெங்காயம், கீரை செஞ்சுட்டு லாஸ்ட்டாக இந்த மாதிரி தாளித்து கொட்டும்போது அதோடய ஃப்ளேவர் நல்லாயிருக்கும்.
ஸோ இப்போ நான் ஸ்டவ்வை மறுபடியும் ஆன் பண்ணிக்கிறேன். அந்த ஹீட்லேயே பருப்பையும் கீரையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்க போகிறேன். பொன்னாங்கண்ணி கீரைக்கு பதிலாக மிளகு தக்காளி கீரை சேர்த்தும் செய்யலாம். அதே மாதிரி பாசிப்பருப்புக்கு பதிலாக துவரம் பருப்பு சேர்த்தும் இதே ரெசிபி செய்யலாம். இந்த திக்னஸில் இருக்கிற பருப்பு தொட்டு சாப்பிட்றதுக்கும் ஈவன் ஃபார் சப்பாத்தி சைட் டிஷ்ஷாக கூட அதை எடுத்துக்கலாம். இல்லைன்னா சூடாக ஒயிட் ரைஸில் நெய்யோ எண்ணெயோ சேர்த்து இந்த பருப்பு கீரையை மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதுக்குமே நல்லாயிருக்கும். கேஷவர்ணிக்காக்கு லஞ்சுக்கு ரெடி பண்ணுறதுனால திக்னஸை கம்மி பண்ணுறதுக்காக அகெயின் 1.5 டம்ளர் தண்ணி சேர்த்து டைல்யூட் பண்ணிக்க போகிறேன். லஞ்ச் பேக் பண்ணுறப்போ ரைஸோட கீரை கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கணும். ஒரு கரண்டிக்கு பதிலாக 2 இல்லை 3 கரண்டி கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சு விட்டோன்னா லஞ்ச் டைமில் அவங்க சாப்பிட்றப்போ சாதம் ரொம்ப கெட்டியாக இல்லாமல் அவங்க எடுத்து சாப்பிட்ற அளவுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்கும். வெங்காயம் சேர்த்து அடுப்பை சிம்மில் மாற்றிட்டு ஒரு நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதி வச்சுட்டு அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. ஹாப்பி ஃபுட்.